ஒரு சிம்பிளான சுண்டல் கூட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து எண்ணெய் காய வச்சு சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு வெடித்தோடனே 4-5 வெங்காயம், ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு 100 சுண்டல் நைட்டே ஊற போட்டு வெள்ளை சுண்டல் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இது நம்ம அள்ளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. தேவையான அளவு காஷ்மீர் சில்லியும் ரெட் சில்லியும் கலந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கிளறு மட்டும் மிளகாப்பொடி போட்டு நல்லா கிளறு டயர்ஸ்னால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டக்குன்னு ஒரு கிளறிட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு இந்த சுண்டல் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைங்க. வேகட்டும், காமிக்கிறேன். பாருங்கள், விசில்லாம் அடங்கிருச்சு. பாருங்கள், இப்போயே நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். தண்ணியை வச்சுட்டு இது ஒரு டிஷ்ஷாக மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இல்லை, இதில் வந்து நான் வந்து கிரேவி பதத்துக்கு பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு 3 சில்லு தேங்காய் போட்டு ஒரு சோம்பு மட்டும் போட்டு கிரேவி பதத்துக்கு நான் ரசத்துக்கு கூட்டு மாதிரி வைக்க போகிறேன். அதனால் இப்போ வந்து இந்த அரைச்சதை இதில் ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் வர வச்சுட்டு நம்ம வச்சுட்டோம்னா சூப்பரான நம்ம இது சப்பாத்திக்கு குழம்பு பத்து கிரேவி இதே ஒரு குழம்பாவே மாற்றிக்கலாம், கிரேவியாக மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கொதி வரட்டும். வந்தோடனே நம்மளோட சன்னா மசாலா கூட்டு ரெடி. சூப்பராக இருக்கும். வற்றிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். நம்ம தேங்காய் ஊற்றிட்டு விசில் வச்சாச்சு. அப்பா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கா? அவ்வளோதாங்க நம்மளோட சன்னா கிரேவி. சூப்பராக இருக்கும். ஆவி பறக்கிறனால அப்படி இருக்குது. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த லெவல் போதும். இதை நீங்கள் சுடு சோத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரச சாதத்துக்கு இதை வந்து அப்படியே கெட்டியாக, இது வந்து கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வச்சுருக்கேன். இதை நீங்கள் வந்து தக்காளி சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரே மசாலா போட்டு வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.